இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஆவாரம் பூவில் சட்னி செய்ய போகிறோம். ஆவாரம் பூவை பறித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 காஞ்ச மிளகா, 150 சின்ன வெங்காயம், 1 கட்டி பூண்டு, 1 மூடி தேங்காய், 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். ஆவாரம் பூவை சேர்த்து வணக்கிக்கலாம். வணக்கியாச்சு இறக்கி வச்சுக்கலாம். வணக்கின ஆவாரம் பூவு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு வழித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சாச்சு சட்னியில் கொட்டிக்கலாம். ஆவாரம் பூ சட்னி ரெடி.